Hello bros, welcome back to another video. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. லைக் கொடுத்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த டெக்னாலஜினால மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, டெக்னாலஜி மனுஷனுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த மாதிரி நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். எப்படா நீ சொல்லலாம் டெக்னாலஜிலாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, நீ போய் பார்த்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கண் முன்னாடி நிறைய விஷயம் நடக்குது. அதை வச்சுதான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். இந்த வீடியோ ஃபுல்லாவே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் இருக்க போகுது. டெக்னாலஜினால நம்ம இதுக்கு முன்ன கிட்ட வந்துட்டு இருந்தோம், இப்போ விலகி தூரமா போயிட்டு இருக்கோம். அதை எப்படி சொல்றதுன்னா, இதுக்கு முன்னே நம்ம வெளிநாட்டுக்கோ வெளியூர்ல இருக்கிறவங்க கிட்டயோ போன்ல பேசணும்னா அந்த டெக்னாலஜி போன் வந்துச்சு. முன்னாடியில அந்த வாய்ஸ் காலில் தான் பேசுவோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ கால்ன்ற ஒரு ஃபீச்சர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய தூரமா இருக்கிறவங்களை மிஸ் பண்ணும்போது நம்ம வீடியோ கால் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், அவங்க நம்மளை பார்க்கணும்னு நினைக்கும் போது வீடியோ கால் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நெருக்கமாவே இருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜினால நம்ம விலகி தூரம் போறோம்னு தோணுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸா கேங்கா இருப்போம், அந்த கூட்டத்திலேயே நம்ம பேச மாட்டோம், விளையாட மாட்டோம், எதுவும் நம்ம போன் நோண்டிட்டு உட்காந்து இருப்போம், இந்த பக்கம் கேம் விளையாடுவோம். இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லாத்தையும் விட்டு தூரமா போறோமோ. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா லீவு கிடைச்சாலோ விளையாடுறதா இருக்கட்டும், ஒரு ஃப்ரீ பீரியட் கிடைச்சாலும் ஜாலியா பேசுறதா இருக்கட்டும். ஆனா இப்போ அந்த மாதிரிலாம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தூரமா போறோம். ஸோ இந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் மனுஷனால டெக்னாலஜி எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா டெக்னாலஜினால மனுஷனுக்கும் சரி பறவைங்களுக்கும் சரி ரொம்ப பாதிப்பு. இந்த கதிர்வீச்சால நிறைய பறவைகள்லாம் செத்து இருக்கு. இந்த சிட்டுக்குருவி இனமே அழிஞ்சிருச்சு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். மனுஷன் கண்டுபிடிச்ச டெக்னாலஜி மனுஷனவே அழிக்குது. அப்ப நமக்கு இது தேவையா அப்படின்ற போது கண்டிப்பா தேவைதான். டெக்னாலஜி இப்ப இருக்கிற ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். டெக்னாலஜி இல்லாம இங்க எதுவுமே இல்லை. இப்போ இதுக்கு முன்ன மேன் பவர் டெக்னாலஜி இதெல்லாம் இருந்ததுனால ஓகே, ஓரளவுக்கு மனுஷங்களும் ஓரளவுக்கு வேலை செஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் 10 பேர் வேலையை 5 பேர் செய்யற அளவுக்கு மாறிடுச்சு. இந்த டெக்னாலஜினால மக்களும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, பறவைகளும் பாதிக்கப்படுது. டெக்னாலஜி தேவைதான், நான் தேவையில்லைன்னு பேச வரல. டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும். நல்ல விதத்துக்கு பயன்படுத்தினா அது 100% நல்ல விதத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். கெட்ட விதத்துக்கு நீ போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு கெட்டது பண்ணாலும் 1000 கெட்டதா மாறும். டெக்னாலஜினா அப்படிதான். டெக்னாலஜினால நம்ம ரொம்ப அழியிறோம். டெக்னாலஜியும் தாண்டி இப்ப அந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம் 5 பேர் செய்யற வேலையை ஒருத்தரை செய்ய முடியுது. அப்போ பாத்தீங்கன்னா மனுஷன் இதனால எவ்வளவு அழியிறான் அப்படின்ற மாதிரி தெரியும். ஏஐ நல்ல விதத்துக்கும் பயன்படுத்தலாம், கெட்ட விதத்துக்கு ரொம்ப பயன்படுத்துற மாதிரி தான் இருக்கு. நல்ல விதத்துக்குன்னா போட்டோஸ்லாம் ட்ரெண்ட் ஆச்சுல, இந்த கார்ட்டூன் போட்டோ அதுவா இருக்கட்டும், மூவி சீன்ஸ்ல எல்லாம் கூட ஏஐ வச்சு பண்ணியிருந்தாங்க. கூலி படத்துல தலைவரோட வாய்ஸ் கூட ஏஐ தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி லோகேஷ் சொல்லியிருந்தாரு. சோ இதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றதுல தான் இருக்கு. ஏஐயை பொறுத்த வரைக்கும் நான் வேணான்லாம் சொல்ல மாட்டேன், ஏஐ தேவைதான். ஆனா அந்த ஏஐயும் ரோபோட்ஸ் இந்த டெக்னாலஜி எல்லாம் மனுஷனை அழிக்காம இருக்கும். மனுஷன் கண்டுபிடிச்ச ஏஐ இருக்கட்டும், ரோபோட், இந்த டெக்னாலஜியை வச்சு மனுஷனே அழியலாம். இதை நம்ம எப்படியெல்லாம் தடுக்கலாம்னா, எந்த அளவுக்கு நல்ல விதமாகவும் கம்மியாகவும் பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கலாம். சோ ஏஐ எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்குன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. வீடியோல பாத்துருப்பீங்க, நமக்கு எது ரியல் எது ஃபேக் அப்படின்ற மாதிரியே தெரியல. சோ இந்த மாதிரி தான் நிறைய வான விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்றதுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இதை வச்சு யூஸ் பண்ணிடுவாங்களோ, வாய்ஸ் கூட ஏஐ வச்சு சேஞ்ச் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கு ஏஐ பொறுத்த வரைக்கும். ஏஐ நான் எதிர்க்கிறேன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கார்ட்டூன் ஃபேஸ் எல்லாம் போட்டு நான் எடிட் பண்ணிருக்கேன், சாட் ஜிபிடி யூஸ் பண்றேன், அதுக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. அது எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றதுதான் இருக்கு. சோ இந்த மாதிரி கெட்டதுக்கு யூஸ் பண்ணாம நல்லதுக்கு யூஸ் பண்ணா நான் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணுவேன். எந்த அளவுக்கு நீ கெட்டது பண்றீங்க அதை விட டபுளா என்னோட எதிர்ப்பு இருக்கும். அதனால கெட்டதுன்றது தாண்டி நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்தும். ஏன் கெட்டது பக்கம் போகணும்? நல்லதுலயே நிறைய இருக்கு. ஏஐ முக்கியமானு கேட்டீங்கன்னா இருக்கட்டும், ஆனா அந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும். அதையும் தாண்டி ஏறிச்சு டிமாண்ட் மார்க்கெட்ல அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாரும் வீட்டுல தான் கிடக்கணும். கண்டிப்பா வீட்டுல தான் கிடக்கணும். ஏன்னா எல்லா வேலையும் மிஷின், ரோபோட், ஏஐ டெக்னாலஜியை வச்சு செஞ்சுட்டீங்கன்னா மனுஷனுக்கு என்ன வேலை? மனுஷனை எந்த உழைப்பில் ஈடுபடுத்துவீங்க? எதை வச்சு மனுஷன் வாழ்வோம்? இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி. கெட்டது நல்லது நான் பேசுறேன்னா, கெட்டதை அளவுக்கு தள்ளிட்டு நம்ம நல்லதை மட்டுமே பயன்படுத்துவோம், அளவா பயன்படுத்துவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அளவா இருக்குமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளும் நல்லா இருப்போம், நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸும் நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் சொல்றேன். இது இப்படிதான் இருக்கணும். ஏஐ ரொம்ப முக்கியம். ஏஐ படிக்கிறாங்க, அவங்களுக்கு இது தேவைப்படலாம். ஏஐ வச்சு நிறைய மிஷின்ஸ் கண்டுபிடிக்கலாம், ரோபோட்ஸை வச்சு நிறைய விஷயங்கள்ல ஈடுபடுத்தலாம். சோ அதை கெட்டதா பயன்படுத்தாத வரைக்கும் நமக்கு நல்லது. அதை நீ கெட்டதா பயன்படுத்திட்ட ஒன்ஸ் அப்படின்னா அது இன்னும் மேல கெட்டது பண்ணதான் தோணும். இப்போ ஒருத்தன் திருடிட்டான், அவன் அந்த பணத்து மேல இருக்கிற ஆசை அவனுக்கு இன்னும் அதிகமா தான் ஆகும். ஒரு வாட்டி நம்ம பணத்துக்கு இவ்வளவு பணம் வந்திருக்கு, ஏன் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடாது, இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்து பெரிய இடத்துல போய் திருடக்கூடாது அப்படின்லாம் யோசிக்கட்டும். பேராசைனாலதான் அழிவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பேராசை பெருநஷ்டம் அப்படின்வாங்கல்ல, அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஏஐயும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம லிமிட்டாவும் அளவா யூஸ் பண்றோமோ ஓகே, யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனா அதை நம்ம கெட்டதா பயன்படுத்தக்கூடாதுன்றதுதான் இந்த வீடியோ. நான் இது ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். டெக்னாலஜி தான் எல்லாமே
10 வருஷத்துக்கு டெக்னாலஜி தான், ஏஐ தான், ரோபோட் தான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. சின்ன பையனா இருக்கும்போது எப்படி இருந்தோம் அந்த டெக்னாலஜினால, இப்போ இதுக்கப்புறம் எப்படி இருக்க போறோம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஓகே டெக்னாலஜி தேவைதான், ஒரு வளர்ச்சிக்கு டெக்னாலஜி கண்டிப்பா தேவை. ஆனா அது மனுஷனை அழிக்காத ஒரு வளர்ச்சியா இருக்கணும். மனுஷனை அழைச்சிட்டு டெக்னாலஜி மட்டும் வச்சுன்னு ஒன்றும் பண்ண போறது கிடையாது. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்ல போட்டுருங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதை பார்த்து நீங்க என்டர்டைன் ஆக முடியும், சில விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எல்லாரும் போயிட்டு தூங்குங்க. குட் நைட்.